கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. எது நியாயம்னு அறிஞ்சு கொண்ட பின்னும் அதுக்கு விரோதமா செயல்படக்கூடாது. நமக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி அவர்கள் சார்பில் நாம் காரியங்களை செய்யக்கூடாது. நாம செய்ய வேண்டிய வேலைக்கோ அல்லது விதிகள் மீறி செயல்படுவதற்காகவோ கூலி வாங்கக்கூடாது. அததான் பரிதானம்னு லஞ்சம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்யும் பொழுது அது தேவனுக்கு விரோதமான செயலா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்து சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தோடு தீமைகளை நமக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு வாழ்ந்து நம்முடைய சந்ததிகளுக்கு தீமையை அல்ல, நன்மையையும் இரக்கத்தையும் சேர்த்து வைக்கலாம்.